ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும். இது ஒரே தடவையில் சித்தியாகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பீஜம்னு இதை சொல்லலாம். இது 12 ராசி இருக்கும் இல்லைங்களா? உங்களோட ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஒரு பீஜம் வகையில் வரும். ஸோ இது அவசியம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது நம்ம கூட ஒரு ஒரு பாதுகாப்பாக நம்ம கேட்குற விஷயங்களெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக அது மாறும். அதனால தான் ஒரே தடவையில் அது சித்தி ஆகுது. சரிங்களா? ஸோ இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இப்படி பயன்படுத்தணும், அப்புறம் அடிக்கடி இடையிடையில் சில முறைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு. அந்த விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யுங்க. இது சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்ச ஒரு சூட்சம முறை, சித்தர்கள் சொல்லியிருக்கிற ஒரு சத்திய வாக்குன்னு சொல்லலாம். இந்த முறையில் நீங்கள் செய்யும் போது எது நினச்சாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 2 days தான் டைம் இருக்குது. பஞ்சமி எப்போனா 4ஆம் தேதி வருது. 3ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. ஸோ பெயர்கள் கொடுக்குறவங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நல்லா தெரியும். ரெகுலராக கொடுக்குறவங்களுக்குலாம் இதுக்கு எப்படி ப்ரொசீஜர், என்ன மாதிரி முறை, எப்படி பேர் கொடுக்கணும் எல்லாமே இந்த 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நான் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஊர் பேர் போட்டு மறக்காமல் அனுப்புங்க. சர்வர் இஷ்யூஸ் எதுவும் வருது, சில பேர்த்துக்கு தான் வருது. அப்படி வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் வேணாலும் உங்களுக்கு நான் தரேன் பேமெண்ட் பண்ணுறக்கு. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, 12 ராசிக்காரங்க ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த பீஜம்ங்கிறது இருக்குது. அது என்னங்கிறது பார்த்துடலாம். சிஸ்டர் வணக்கம். குட் நியூஸ். எங்கள் பையனுக்காக நான் எல்லா பாடத்துலேயும் ஒரு அரியர் பேப்பர் இருந்தது, அது எல்லாமே சேர்த்து பாஸ் ஆகிடணும்னு நான் கொடுத்துருந்தேன் நவமூலிகைக்கு. எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வராகமுத்தி சித்தரையாக்கும் வராகி அம்மனுக்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர். இன்றைக்கும் நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நிறைய நான் கொடுத்து எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு வருது. ரொம்ப நன்றி சிஸ்டர். இதுக்கெல்லாம் நீங்களும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கேட்குற எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே வந்துட்டுருக்குங்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு லோனுக்கு வேண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லோன் நல்லபடியாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா லோனு. அந்த லோனை நம்பி அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காலையில் சொல்லியிருந்தாங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. நம்ம வராகமுத்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இப்போது இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, 12 ராசிக்கும் ஒரு ஒரு பீஜம் இருக்குது, ஒரு ஒரு பீஜ மந்திரங்கள் இருக்குது. அவங்கவுங்க ராசிக்கு அந்தந்த மந்திரங்கிறது. இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒன்றா உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம், இவங்க 2ல் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த தெய்வத்தை நினச்சி தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் கூடவே துணை இருந்து அருள் புரியுங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியாக அது ஒரு ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரங்களை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு துணைக்கு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி குலதெய்வத்தை நினச்சும் சொல்லலாம். சரிங்களா? இப்போ உங்கள் குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ யாராக இருந்தாலும் சரி மனசார நல்லா நினச்சிட்டு உங்களுக்கு என்ன ராசி, ஒருத்தவங்களுக்கு ஒரு ராசி இருக்கும், சில பேர்த்துக்கு ராசியே இருக்காது. ராசியே இல்லாதவங்களுக்கு ப்ரொசீஜரும் இதில் நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த பீஜங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பயன்படுத்தும் போது 308 வாட்டி சொல்லணும். அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை சொல்ல போகிறீங்கன்னா மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டுமே 308 வாட்டி சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் 308 வாட்டியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ராசிக்கு என்னங்கிறது இன்றைக்கே தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கே சொல்லுங்கள். இதை எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மந்திரங்களை உருவேற்றுறதுக்கு இதுக்கு ஒரு சக்தி கொடுக்கறதுக்கான முக்கியமான நாட்கள்னு சொல்கிறது அமாவாசை, பௌர்ணமி, இந்த 2 நாட்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும் போது 308 வாட்டி சொன்னீங்க இல்லையா, அதே போல் ஒரு ஒரு அமாவாசைக்கும் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் 308 வாட்டி சொல்லி இதுக்கு நீங்கள் பவர் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். மற்ற நாட்களுங்கும் போது 1 நிமிஷம் இதை நீங்கள் சொன்னால் போதும். டெய்லியும் 1 நிமிஷம். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது 308 வாட்டி சொல்லி அதுக்கு நீங்கள் பவர் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறத்துலேருந்து டெய்லியும் யூஸ் பண்ணும்போது 1 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் பௌர்ணமி, அமாவாசை இந்த 2 நாட்களை மறுபடியும் அதுக்கு சக்தி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ மறுபடியும் 308 வாட்டி சொல்லணும்.
சரிங்களா? இவ்வளவு தான் ப்ரொசீஜர். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பீஜம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பீஜத்தை நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு நிமிஷம் ஒன்றா காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லுங்கள், இல்லைன்னா அன்னைக்கு நாள் முடியும் போது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சொன்னாலே போதும். இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறதுங்கிறது பல வகையான வெற்றிகளை உங்கள் கூடவே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர் வந்து இருக்குது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ விஷயத்த நீங்கள் பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்குரிய அதிதேவதை எது, உங்களுக்குரிய தெய்வம் எது, உங்களுக்குரிய மந்திரம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செய்யும் போது இன்னும் சுலபமாக அது வந்து நமக்கு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட ராசி அதிபதின்னு சொல்லிட்டு ஒரு ராசிக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? எதுக்காக அந்த ராசி அதிபதின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த ராசிக்காரங்க வந்து வணங்கும் போது ஒரு பவர் இருக்குங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ராசிக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்குது. இது மேஷ ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் சவ். சரிங்களா? இந்த மந்திரத்தை மேஷராசிக்காரங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது 308 வாட்டி சொல்லுங்கள். அடுத்த ராசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க ஓம் ஹ்ரீங் க்ளீங் ஸ்ரீங். இது வந்து 2வது ராசிக்குரியது. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எனக்கெல்லாம் வந்துட்டு ராசியும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது, அப்போ நான்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கும் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு மந்திரம் வந்து கொடுத்துருக்கு. அதாவது ராசி நட்சத்திரம் இல்லாதவங்க பயன்படுத்துகிற மாதிரி. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க ஓம் ஸ்ரீங் ஐங் சவ். சரிங்களா? கண்டிப்பாக எந்த ராசிக்காரங்க அவங்க மந்திரத்தை சொன்னாலும் ஃபஸ்ட் டைம் மட்டும் 308 வாட்டி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் 308 வாட்டி. மற்ற நாட்களில் டெய்லியும் 1 நிமிஷம் மட்டும் சொல்லணும். கடகராசிக்காரங்க ஓம் ஐங் க்ளீங் ஸ்ரீங். டெய்லியுமே 1 நிமிஷம் சொல்லணுமான்னு கேட்டால் டெய்லியும் சொல்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா காலையில் 1 நிமிஷம் அல்லது ராத்திரி 1 நிமிஷம். இந்த 1 நிமிஷம் உங்களுக்கு போதுங்க, உங்களுக்கான வெற்றியை வந்துட்டு கூடவே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்காரங்க ஓம் ஹ்ரீங் ஸ்ரீங் சவ். சரிங்களா? இந்த மந்திரத்துக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? நான்வெஜ் சாப்பிட்டு தான் சொல்லணுமா, பீரியட்ஸ் டைமில் சொல்லக்கூடாதா, இந்த மாதிரி டவுட்டுகள் கூட உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது மட்டும் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த 308 வாட்டி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். கன்னி ராசிக்காரங்க ஓம் ஸ்ரீங் ஐங் சவ். ரூல்ஸுங்கிறது அந்த மந்திரத்தை சொல்லும் போது பீரியட்ஸ் டைம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது மட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த அமாவாசை பௌர்ணமியில் நம்ம 308 வாட்டி மறுபடியும் சொல்ல சொன்னோம் இல்லையா, அப்பவும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். மற்றபடி துலா ராசிக்காரங்களுக்கு க்ரீம் க்ளீம் ஸ்ரீம். சரிங்களா? மற்றபடி நீங்கள் டெய்லியும் 1 நிமிஷம் சொல்ல சொன்னோம் இல்லையா, அந்த 1 நிமிஷத்துக்கு மட்டும் எந்த ரூல்ஸுமே கிடையாது. டெய்லியும் சொல்கிற 1 நிமிஷத்துக்கு. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். விருச்சிக ராசிக்காரங்க ஐம் க்ளீம் சவ். சரிங்களா? ஒருத்தருக்கும் ஒரு மந்திரம்ங்கிறது இது ஒரு பொக்கிஷம் போல். நமக்குரிய மந்திரம் நமக்கு சூப்பராக வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஹ்ரீம் க்ளீம் சவ். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் அன்னைக்கு நாள் உங்களுக்கு வந்து வெற்றியாக அமையணும், நீங்கள் கேட்குறது எல்லாமே நடக்கணும், எனக்கே வெற்றிகள் சாதகமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மகர ராசிக்காரங்க ஐம் க்ரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நம. சரிங்களா? உங்களுக்கு ராசிநாதரோட பேரோடையே வந்துருச்சு மந்திரம். அதனால் இந்த பீஜத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொடுக்கப்பட்ட பீஜமெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும் போதே அது வந்து சித்தியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. கும்பராசிக்காரங்க ஸ்ரீம் உபேந்திராய அச்சுதாய நம. சரிங்களா? 308 வாட்டி சொல்லும் போதே அது சித்தி அடைஞ்சிரும். சித்தி அடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணும், நம்ம சொல்கிறது அந்த மந்திரம் கேட்கும். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ தாராளமாக அந்த மந்திரத்துக்கிட்ட சொல்லி கேட்கலாம், எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுன்னு. மீன ராசிக்காரங்க ஹ்ரீம் க்ளீம் சவ். சரிங்களா? ஸோ இப்படி வந்துட்டு பல வகையில் மந்திரங்கள் நமக்கு உதவியாக இருக்குது. மந்திரங்கள்னால தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும். மந்திரங்கள்னால தான் பல விஷயங்களையும் நம்ம அடைய முடியும். அதனால் உங்களுக்குரிய மந்திரத்தை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே பல வகையில் வெற்றி இருக்குது. இப்போ இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, ஐம் க்ளீம் சவ். இந்த மந்திரத்துக்கு ராசி நட்சத்திரம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது யாராக இருந்தாலும் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். அதாவது ராசி தெரிஞ்சவங்க எப்படி முறையாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம், அதே முறை ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க இந்த மந்திரத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் வெரி எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க நம்ம சித்தர்கள். அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயம் புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.